ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TN11 ஃபேண்டசி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன மேட்ச் பார்க்க போகிறோன்னா மும்பை இந்தியன்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மேட்ச் பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம் வாங்க. இந்த பிச்சில் வந்து மேக்ஸிமம் பேட்ஸ்மேன் ஃபேவராக இருந்திருக்கு. பவுலர்ஸில் பேசர்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 200 to 220 இந்த பிச்சில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக பெர் இன்னிங்ஸ் வந்து 4 விக்கெட் விழுந்திருக்கு. ரீசெண்டாக இந்த பிச்சில் நடந்த லேட்டஸ்ட் மேட்சஸ் பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் வந்து மும்பை vs SRH. இந்த மேட்ச் ஹை ஸ்கோரிங் மேட்ச் நடந்திருக்கு. இந்த வெனியில் நடந்த ஹை ஸ்கோரிங் மேட்ச். இதில் பாருங்கள், மும்பை இந்தியன்ஸில் வில் ஜாக்ஸ் 46 ரன்ஸு, ரிக்கில்டன் நாட் அவுட் எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் ஆனார் 123, சூரியகுமார் 5, நமந்தீர் 22, ஹர்திக் பாண்டியா 31, திலக் வர்மாவுக்கு இன்னிங்ஸ் மேட்ச் பெருசாக கிடைக்கல. 5 balls 7 runs, 6 means 1 run. அதே பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் ஒரு விக்கெட்டு. அல்லா காசன்ஃபர் வந்து மும்பை சேஸ் பண்ணிச்சுன்னா மும்பை வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் அல்லா காசன்ஃபர் ஒரு சூப்பரான டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார். 2 wickets எடுத்திருக்காரு. அஸ்வினி குமாரும் ஒரு நல்ல பவுலர் தான். ஆனால் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இருந்தார். இந்த மேட்ச் ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஹர்திக் பாண்டியா என்னாச்சுன்னு தெரியல, ரீசெண்டாக போர் ஃபார்மில் இருக்கார். ஆனால் கண்டினியூஸாக 4 over பவுல் பண்ணுறாரு. ஃபினிஷிங் ரோல் தான் அவர் கிடைக்குது பேட்டிங்கில். ஒரு பர்ஃபெக்டான ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸாக இருப்பார். ஆனால் அவருமே போர் ஃபார்மில் இருக்கார். ஸோ உங்கள் பிளான்ஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மேட்ச் அஸ்வினி குமார், வில் ஜாக்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பிச்சில் நடந்த அகைன் அனதர் மேட்ச் பார்க்கலாம். மும்பை CSK. இதில் வந்து மும்பை ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஆனால் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் பாருங்கள். CSKயில் வந்து சாம்சன் 100 அடிச்சிருக்காரு. ஸோ பவுலிங்னு பார்க்கும்போது சாண்ட்னர் ஒரு விக்கெட்டு, அஸ்வினி குமார் பாருங்கள் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அல்லா காசன்ஃபர் 2 விக்கெட். ஸோ மேக்ஸிமம் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங்கில் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா 36, 37 இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, பிச் ரிப்போர்ட்டு, பிச் ஸ்டாட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட்டு 5 மேட்சாக பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா 42, 0, 43, 1, 8. ரிஷப் பண்ட் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணிங்க. ஏன்னா ரிஷப் பண்ட் வந்து போரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுறாரு. இருந்தாலுமே ரிஷப் பண்ட் வந்து போர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் பால்ஸ் நிறைய ஆடி கம்மி ரன் அடித்தாலுமே அவர் ட்ரீம் ரனுக்கு ஏற்ற ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துடுறாரு. ஸோ நம்ம வந்து அந்த அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை விட அவர் எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணுறாரு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 30+ ரன் ஸ்கோர் பண்ணுறாரு. ஸோ அவர் உங்கள் பிளானில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. 6 means இவர் வந்து போடாதீங்க, ரொம்ப லேட்டாக தான் இறக்குறாங்க. அதுவும் ஒரு பெரிய ஃபார்ம் இல்லை. நிக்கோலஸ் புரானோ ரொம்ப போர் ஃபார்மில் இருக்கார். ரொம்ப லீஸ்ட் டீமில். இப்போ 10 டீம் போகிறீங்கன்னா ஒரு டீம் 2 டீமில் ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். வைஸ் கேப்டன் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ரியான் ரிக்கில்டன் பெஸ்ட்டு பிளேயரு, இவரெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ரீசெண்டாக சூப்பர் ஃபார்மில் இருக்கார். 37, 123, 37லாம் அடிச்சிருக்காரு. முகுல் சௌத்ரி வந்து ஒரு மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு, ஒரு 50 runs அடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட டெக்னிக் கண்டுபிடிச்சாங்க. பவுன்சர் தான் அவரோட வீக்னஸ். அதுலேருந்து பார்த்திங்கன்னா 21, 7-1 அந்த மாதிரி அடிக்கவே மாட்டார். ஸோ விக்கெட் கீப்பர் செக்ஷனில் என்னை பொறுத்த வரைக்கும் யாருன்னு பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ட் ட்ரை பண்ணலாம், ரிக்கில்டன் ட்ரை பண்ணலாம். மின்ஸ் வேண்டாம், பூரான் வேண்டாம், முகுல் சௌத்ரி வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனில் பார்த்திங்கன்னா மார்ஷ் ரீசெண்டாக நல்ல டச்சில் இருக்கார். 55, 40 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஆயுஷ் பதோனி, இவர் ஒரு டீசென்ட் பேட்டர். 24, 35, 38 டீசெண்டாகவும் நல்லா ஆடிருக்கார். நமந்தீர் வந்து நல்ல சூப்பர் ஃபார்மில் இருக்கார். 50, 45, 57, 22, 0 ரேராக தான் ஃப்ளாப் ஆகிறாரு. சூரியகுமார் மேக்ஸிமம் ஒரு 20+ இல்லைனா சிங்கிள் டிஜிட் அவ்வளோதான் அடிக்கிறார். 21, 5, 15, 0, 36. திலக் வர்மா பார்த்திங்கன்னா 100க்கு அப்புறம் ஒரு 30+ அடித்தார். அதுக்கப்புறம் போர் ஃபார்மில் தான் இருக்கார். மும்பை ஃபஸ்ட் பேட்டிங் ஆனால் ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். அதர்வைஸ் உங்கள் பிளானில் ட்ரை பண்ணலாம். ஸோ பேட்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். அதில் சூரியகுமார் யாதவ் மட்டும் நீங்கள் கம்மியாக ட்ரை பண்ணலாம். மற்றபடி எல்லோரும் ஈக்குவலாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் செக்ஷனில் வந்து ஹர்திக் பாண்டியா போரஸ்ட்டு ஃபார்மில் இருக்கார். அவரோட பேட்டிங்லாம் பார்த்திங்கன்னா 18, 31, 1, 15, 14 தான் அடிச்சிருக்காரு. வில் ஜாக்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபார்மில் இருக்குது. 46, 35, 32, 28. ஐடன் மரக்கரமும் நல்ல ஃபார்மில் இருக்கார். 31, 42, 30 ரன்ஸில் அடிச்சிருக்காரு. ஸோ பவுலிங்குன்னு பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா வந்து லாஸ்ட்டு 5 மேட்சஸில் 2 விக்கெட் எடுத்திருக்கார். வில் ஜாக்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 மேட்ச்சில் 4 விக்கெட்டு. ஸோ இந்த மேட்ச் பவர் பிளேயில் ஒரு ஓவர் போடாமல் பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் போட்டு ஒரு நல்ல விக்கெட் எடுப்பார்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மரக்கரம் வந்து பவுலர்ஸ் மேக்ஸிமம் 1 or 2 overs போடுற ரேர் தான். ஒரு ஓவராவது போடுவார். ஸோ ஆவரேஜாக ஓவர்ஸ் போட்டவங்க பாருங்கள். வில் ஜாக்ஸ் 2 overs போட்டிருக்காரு, ஒரு ஓவர் பவர் பிளே போட்டிருக்காரு. மரக்கரம் ஒரு ஓவர் போட்டிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பவுலிங் செக்ஷனில் பார்த்திங்கன்னா சமி பிரில்லியன்ட் ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் 5 மேட்ச் 4 wickets. மோசின் கான் மஸ்ட் பிக் பவுலருங்க, எக்ஸ்ட்ரா நிறைய போட்டுட்ருக்காரு இவர். நெக்ஸ்ட் ஜஸ்பிரீத் பும்ரா விக்கெட்லெஸ்ஸாக தான் இருக்கார். லாஸ்ட் 5 மேட்ச் 3 wicket.
போல்ட் லாஸ்ட் 5 மேட்ச் 2 விக்கெட். காசன்ஃபர் இவரும் மஸ்ட் பிக் பவுலர், எக்ஸ்ட்ரானரியாக போட்டிருக்காரு. பிரின்ஸ் யாதவ் விக்கெட் டேக்கிங் பவுலர். திக்வேஷ் ராத்தியும் அவர் வந்து ரேராக தான் விக்கெட் எடுக்கிறார். ஒரு விக்கெட் எடுக்கிறார், இல்லைனா விக்கெட்லெஸ். அஸ்வினி குமார் இந்த மேட்ச் கம்பேக் கொடுப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 2 விக்கெட் 4 விக்கெட். கே பகத். இப்போ பவுலிங் செக்ஷனில் நீங்கள் யார் மேக்ஸிமம் வந்து கே பகத் எடுக்காதீங்க. திக்வேஷ் ராத்தி வெரி ரேர், ஒரு 10 டீம்ஸில் 2 டீம்ஸ் 3 டீம்ஸ் அவ்வளோ. பிரின்ஸ் யாதவ் மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணுங்கள். அல்லா காசன்ஃபரும் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ட்ரெண்ட் போல்ட் வேண்டாம், ஜஸ்பிரீத் பும்ரா வேண்டாம். மோசின் கான் ட்ரை பண்ணுங்கள், ஷமியும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஷமி, மோசின் கான், அல்லா காசன்ஃபர், பிரின்ஸ் யாதவ், அஸ்வினி குமார் உங்கள் பிளான்ஸில் வச்சுக்கோங்க. ஆல்ரவுண்டரில் ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ் மறக்கிற 3 பேருமே. ஸோ பேட்டிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மார்ஷ், ஆயுஷ் பத்ரி, நமந்தீர், சூரியகுமார், திலக் வர்மா இவங்க எல்லோரும். நெக்ஸ்ட் வந்து கீப்பிங் செக்ஷனில் ரிஷப் பண்ட் மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு நம்ம யாரெல்லாம் போடலான்னு பார்க்கலாம். ரிக்கில்டனை கேப்டனாகவும் ட்ரை பண்ணலாம், வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணலாம். ரிஷப் பண்ணிட்டு மேக்ஸிமம் வைஸ் கேப்டன் கொடுங்க. அவங்க டீம் நல்ல பவுலிங் போடுன்னு நினச்சிங்கன்னா இவர் ஒரு 40+ அடிப்பார் தோணுச்சுன்னா கேப்டனும் கொடுக்கலாம். அவங்க டீம் பவுலிங்கும் கேட்ச் எடுப்பார். ஸோ அதில் ஒரு 2-3 கேட்சஸ் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணால் ஒரு நல்ல நமந்தீர் ஒரு வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். திலக் வர்மா ஒரு வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். மிச்சல் மார்ஷ் ஒரு வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். ஸோ மரக்ரம் வேண்டாம், எந்த போஸ்டிங் கொடுக்காதீங்க. ஹர்திக் பாண்டியா ரேராக வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். வில் ஜாக்ஸ் நல்ல ஃபார்மில் இருக்கார், கேப்டனும் வைஸ் கேப்டனும் கொடுக்கலாம். ஸோ அல்லா காசன்ஃபர் வந்து மும்பை டீமுக்கு செகண்ட் பவுலிங் போட்டார்னா கன்ஃபார்ம் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். பிரின்ஸ் யாதவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். ஸோ மோசின் கான் வேணும்னா பிச்சு வந்து இது வான்கடையில் நடக்கிறதுனால ஒரு வைஸ் கேப்டன் கொடுக்கலாம், அதர்வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். ஸோ உங்கள் சாய்ஸ், நான் மேக்ஸிமம் வைஸ் கேப்டன் கொடுப்பேன். இதுதான் நம்மளோட சாய்ஸ் ப்ரிஃபரன்சஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைனல் டீம் பார்த்துடலாம் அவங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபைனல் டீம் ஃபைனலாக நம்ம வந்து விக்கெட் கீப்பரில் வந்து ரிக்கில்டன் பண்ட் போடுறோம். பேட்ஸ்மேனில் வந்து நமந்தீர், மிச்சல் மார்ஷ், திலக் வர்மா, ஆயுஷ் பதோனி போடுறோம். நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் செக்ஷன் பார்த்திங்கன்னா மரக்ரம், பாண்டியா, வில் ஜாக்ஸ். நெக்ஸ்ட் பவுலிங் செக்ஷன் பார்த்திங்கன்னா அல்லா காசன்ஃபர், பிரின்ஸ் யாதவ், மோசின் கான். ஸோ நம்ம கேப்டனாக யாரை வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா யாரை செலக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரிக்கில்டன் ஆர் வில் ஜாக்ஸ், யார் வேணால். ஸோ நான் இந்த மேட்ச் வந்து வில் ஜாக்ஸ் கேப்டன் செலக்ட் பண்ணுறேன். வைஸ் கேப்டனாக வந்து ரிக்கில்டன் செலக்ட் பண்ணுறேன். சாரி, இங்கே வந்து நான் செலக்ட் பண்ணல சரியா பிளேயர்ஸை. ஸோ இங்கே பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு வரேன். ஆல் பிளேயர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இங்கேயும் ஆல் பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் டீம். பண்ட்டு, ரிக்கில்டன் வைஸ் கேப்டன், மார்ஷ், ஆயுஷ் பதோனி, நமந்தீர், திலக் வர்மா, ஐடன் மரக்ரம், வில் ஜாக்ஸ் கேப்டன், ஹர்திக் பாண்டியா, அல்லா காசன்ஃபர், பிரின்ஸ் யாதவ். இந்த டீமில் வந்து நீங்கள் மரக்ரமுக்கு பதில் வேணும்னா நீங்கள் அஸ்வினி குமார் போடலாம். மரக்ரம் இல்லை மார்ஷ் இவங்களுக்கு பதில் ரொட்டேட் பண்ணி. அதர்வைஸ் கேப்டன்சி வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து ரிஷப் பண்ட் ஒரு கேப்டன் போடலாம், ஆர் வைஸ் கேப்டன் போடலாம். ஆயுஷ் பதோனி விசி ட்ரை பண்ணலாம், மார்ஷ் விசி ட்ரை பண்ணலாம், நமந்தீர், திலக் வர்மா விசி ட்ரை பண்ணலாம், ஹர்திக் பாண்டியா விசி, பிரின்ஸ் யாதவ், அல்லா காசன்ஃபர் எல்லாம். கேப்டன்சி பிக்கு வந்து ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ் ஆர் சம்டைம்ஸ் திலக் வர்மா இவங்கெல்லாம் ஒரு நல்ல சைஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. வெயிட் அண்ட் வாட்ச்.